ready. Hello guys, welcome back to Harsh's Com channel. Last video la நம்ம வந்துட்டு levels of management பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம functions of management பார்க்க போறோம். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் management is a continuous process and it is dynamic அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதான் வந்துட்டு characteristics of managementலேயே பார்த்துட்டோம். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு continuous process and it is also dynamic. ப்ராசஸ்னா அது வந்துட்டு ரெப்பிட்டிஷனோட அது வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். அதோட இது எப்படி கண்டினியூஸாக இருக்கும். ஓகே இல்லையா சரி, மேனேஜ்மெண்ட் எப்படி ஒரு ப்ராசஸ், அது எப்படி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஸோ தேர் ஆர் பேசிக்கலி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங், அந்த அதுக்கடுத்து ஆர்கனைசிங், அதுக்கடுத்து ஸ்டாஃபிங், அதுக்கடுத்து டிரெக்டிங் அண்ட் அதுக்கடுத்து கண்ட்ரோலிங். இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் தான் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, பிளானிங் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த 5 ஃபங்க்ஷனும் வந்துட்டு கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். அதோட இது வந்துட்டு எண்ட் ஆகிறது. இது எதுவுமே வந்துட்டு ஃபைனல் கிடையாது. இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அது ப்ராசஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 5 ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று இல்லை இந்த 5 ஃபங்க்ஷனும் ஒரு தடவை நடந்துட்டு ஒரு தடவை ஒரு ப்ராசஸாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சர்வை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த 5 ஃபங்க்ஷன்ஸால தான் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கே அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு பார்த்துருவோம், பிளானிங். பிளானிங் இஸ் determining in advance what to do, when to do, how to do and who is going to do it. அதாவது நம்ம முன்னாடி யோசிச்சு வச்சிருவோம் இல்லையா, நம்ம நாளைக்கு என்ன செய்வோம், எப்படி அதை செய்யலாம், எப்போ அதை செய்யலாம், இல்லை யாரை வச்சு அதை செய்யலாம், எப்படிலாம் வந்துட்டு யோசிச்சு வச்சிருவோம். இப்போ எய்மே எடுத்துக்கோங்களேன். எய்மை வந்துட்டு நம்ம முன்னாடி யோசிச்சு வச்சிரும். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஜாபுக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போயே வந்துட்டு யோசிச்சு வச்சிருவோம். அதை எப்படி அதை செய்யலாம், அதை எப்போ அதை செய்யலாம், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு வச்சிருவோம். ஸோ அதான் வந்துட்டு பிளானிங். அந்த ப்ராசஸ் தான் பிளானிங். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் தான் பிளானிங். ஓகே, இந்த பிளானிங் என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்ஸை வந்துட்டு முன்னாடி அட்வான்ஸாக வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சிரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி செய்யலாம், வாட் ஆர் த வேஸ் டு டூ இட், அதையும் வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சோம். ஓகே, இதான் வந்துட்டு பிளானிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளானிங் வந்துட்டு ப்ராப்ளமை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பிளானிங்கால் ப்ராப்ளம்ஸை ப்ரிவென்ட்டே பண்ண முடியாது. ஆனால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எக்ஸாம்பிள் இப்போது அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது நாளைக்கு நடக்க போகிற ப்ராப்ளம்ஸை நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான வேஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சிருவோம். ஆனால் அதை வச்சு அதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கும் இல்லையா. நம்ம எப்படியும் அதை வந்துட்டு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால தான் பிளானிங் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளானிங் பற்றி நீங்கள் வரக்கூடிய சாப்டர்ஸ், பிளானிங்னே தனி சாப்டர் இருக்குது, அதில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்கனைசிங். இந்த ஆர்கனைசிங் அப்படிங்கிறது திஸ் ஃபங்க்ஷன் இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அசைனிங் டியூட்டிஸ், குரூப்பிங் டாஸ்க்ஸ், எஸ்டாப்ளிஷிங் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு கேரி ஸ்பெசிஃபிக் பிளான். ஓகே, ஒரு பிளானை நம்ம வந்துட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் அலோகேட் பண்ணி அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் டாஸ்க்கு வந்துட்டு குரூப் பண்ணி, அதாவது என்னென்ன டாஸ்க் இருக்கிறதுலாம் குரூப் பண்ணி அதுக்கப்புறம் டியூட்டிஸ் அசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையை தான் இந்த ஆர்கனைசிங் செய்யும். ஓகே, ஆர்கனைசிங் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் அதை தான் செய்யும். இதில் வந்துட்டு என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டாஸ்க், இந்த ஒரு டாஸ்க்கை யார் செய்வா அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன்லாம் இங்கே தான் நடக்கும். அண்ட் எப்போ அது நடக்கும், எங்கே அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன்லாம் இங்கே தான் வந்துட்டு ஆர்கனைசிங்கில் தான் நடக்கும். அண்ட் ஆர்கனைசிங்கில் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கோ அதெல்லாம் குரூப் பண்ணி, அதாவது டாஸ்க் ஒரு கம்பெனியில் ஒரு டாஸ்க் தான் இருக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு எம்ப்ளாய்க்கும் டாஸ்க்குலாம் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான டாஸ்க்கை குரூப் பண்ணி அதை வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டாக உருவாக்கும். ஓகே, இப்போது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக பர்ச்சேசிங் டாஸ்க் தான். அப்போ அந்த பர்ச்சேசிங் டாஸ்க்கு உடைய எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டாக மாறிடும். ஓகே, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக மாற்றுறது தான் இந்த ஆர்கனைசிங்கோட வேலை. அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு இந்த ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் தான் இது கிரியேட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன். இட் ரெஃபர்ஸ் டு கன்சர்னிங் ஃபைண்டிங் த ரைட் பர்சன் ஹூ டூஸ் த ரைட் டாஸ்க். ஓகே, கரெக்டான டாஸ்க்கை யார் அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பா அப்படிங்கிறத இங்கே தான் நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கணக்கு போகிற அக்கௌண்டிங் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு சயின்ஸ் படித்த ஒருத்தரை போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா அக்கௌண்டிங் தெரிஞ்ச ஆள்லாம் அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் ஃபைண்டிங் த ரைட் பர்சன் போது ஒரு அக்கௌண்டிங் தெரிஞ்ச ஒரு ஆளை நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணுறோம். அவங்கள கொண்டு வந்து இங்கே போடுறோம். ஓகே, அவங்கள கொண்டு வந்து இந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறோம். ஓகே, அதுதான் வந்துட்டு ஸ்டாஃபிங். ஓகே, ஜஸ்ட் ஸ்டாஃப் பண்ணுறது. ஒரு ஸ்கூலில் பயாலஜி எடுக்கிற டீச்சர் தேவை அப்படின்னா அப்போது பயாலஜி எடுக்கிறது தான் டாஸ்க்கு. அங்கே வந்துட்டு டீச்சர் தேவை, பயாலஜி டீச்சர். அவங்க தான் வந்துட்டு ரைட் பர்சன், பயாலஜி படித்தவங்க தான் ரைட் பர்சன், அவங்க அங்கே தேவை. ஓகே, அவங்கள தேடி இங்கே கொண்டு வந்து நம்ம போடுறோம். அதுதான் வந்துட்டு ஸ்டாஃபிங்.
அவங்கள வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவோம், எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். அது இந்த ஃபங்க்ஷனில் தான் நடக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரெக்டிங். இந்த டிரெக்டிங் ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸ். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சூப்பர்வைசிங், மோட்டிவேட்டிங், லீடிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். ஓகே. நம்ம சபார்டினேட்ஸோட இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் சபார்டினேட்ஸ் நம்ம சொல்கிற வேலையை செய்வாங்க. இந்த டிரெக்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மேனேஜ்மெண்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் டிரெக்டிங். ஓகே. ஏன் அப்படின்னா இதில் தான் சூப்பர்வைசிங் வருது, மோட்டிவேட்டிங் வருது, அப்புறம் லீடிங் வருது, கம்யூனிகேட்டிங் வருது. கம்யூனிகேஷன் இல்லைனா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? கம்யூனிகேஷன் இல்லைனா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு லீடர்ஷிப் இல்லைனா, ஒரு லீடர் இல்லைனா எதுவுமே செய்ய முடியாது. மோட்டிவேட்டர் இல்லைனா நல்லாவே இருக்காது. ஓகே. இது எல்லாமே பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் தான் டிரெக்டிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அந்த பிஹேவியர்லாம் கரெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் தான். நம்ம வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்து வச்சிருவோம் கம்பெனியில். ஆனால் டிரெக்டிங் சரியா இல்லைனா அங்கே வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒரு குவாலிட்டியோட இருக்காது. ஓகே. ஒரு குவாலிட்டியோட ஒரு நல்ல பிஹேவியரோட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது இட் இன்வால்வ்ஸ் எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், மெஷரிங் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்பேரிங் வித் த ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருப்போம். அந்த பிளான் படி எல்லாம் சரியா போகுதா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஃபங்க்ஷன், இந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ சரியா போல அப்படின்னா அங்கே கண்ட்ரோலிங் தேவை. அங்கே நம்ம வந்துட்டு கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுப்போம். அப்போ தான் வந்துட்டு கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே. ஸோ கண்ட்ரோலிங்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் தான். 5 ஃபங்க்ஷனுமே இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் தான். ஸோ பிளானிங் ஆரம்பிச்சு கண்ட்ரோலிங் முடியும், ஆனால் முடியாது. கண்ட்ரோலிங் லாஸ்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அது லீஸ் கிடையாது. அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட், அதாவது இப்போ ஒரு வருஷத்தில் கரெக்டாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலிங்கோட கரெக்டாக முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு போட முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கம்பெனி இப்படி இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மன வருத்தம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கண்ட்ரோலிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கரெக்டாக பண்ணிடணும். எல்லா ஃபங்க்ஷனையும் கரெக்டாக பண்ணிட்டு இதை கரெக்டாக பண்ணல அப்படின்னா we cannot go to next levels. ஓகே. இந்த ப்ராசஸ் அப்படியே நின்றுடும். அதுக்காக தான் கண்ட்ரோலிங் கரெக்டாக செஞ்சிடணும். கண்ட்ரோலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே. இந்த வீடியோவில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். பாய்.